தலைவர் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுங்களா? என் பசங்க 2 பேரும் டாக்டர், எனக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரம். வாழ்க புரட்சி கலைஞருடைய புகழ். நெற்றிக்கல்லை பிறப்பிடும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் தெய்வமாக வீட்டிற்கும் புரட்சி கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வழங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை கவித்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தவிர்த்து இரும்பு தூளை கவர்கிறதோ, எப்படி அன்னமானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவிர்த்து பாலை பருகிறதோ, அதுபோல என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. புரட்சி கலைஞர் மனிதனாக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இருக்கிறார். நான் புரட்சி கலைஞரோட சினிமாவிலும் பயணம் பண்ணியிருக்கிறேன், அரசியலிலும் பயணம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் சினிமாவிலும் பார்க்க முடியாது, அரசியலிலும் பார்க்க முடியாது, வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. ஒருவர் இருக்கும் போது அவருடைய அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும். இன்னைக்கு புரட்சி கலைஞரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கு போதாது, நாள் முழுவதும் பேசிட்டு இருக்கிறார். 1978 திரைப்பட உலகில் நடிகராக வந்தார். எத்தனையோ ஹீரோயின், எத்தனையோ கதாநாயகி அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய முயற்சியினால் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அதே ஹீரோயின், அதே கதாநாயகி கேப்டனோட நடிச்சாங்க. 78 அவர் நடிக்கும் போது ஆரம்பிச்சது உதவி. அதுக்கு முன்னாடி உதவி பண்ணிருக்க. எப்போ அப்படின்னா, மதுரையில ஸ்கூல்ல படிக்கும் போது கேப்டன் அவருடைய அப்பா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில என் பையன் எது கேட்டாலும் கொடுங்க, நான் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். கேப்டன் அவர்கள் தனக்காக எதுவும் வாங்காம தன் கூட படிக்கிற 7 பிள்ளைகளுக்காக பென்சில், பேனா, ரப்பர், நோட்டுன்னு வாங்கி கொடுத்தார். அந்த உதவக்கூடிய குணம் அவருக்கு அப்பவே வந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அவருக்கு அந்த உதவும் குணம் வந்துச்சு. அதன் பிறகு அவரு மதுரையில நாடார் ஸ்கூல்ல படிச்சார். அதன் பிறகு தேவக்கோட்டையில டீப்ரிட்டோ ஸ்கூல் ஒரு ஸ்கூல்ல படிச்சார். அன்றைக்கு ஆரம்பித்தது அவருடைய போராட்டம். தமிழக மக்களுக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன். எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட கட்சி மாதிரிலாம் கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட நடிகர் மாதிரிலாம் கிடையாது. புரட்சி கலைஞர் அவர்கள் அதன் பிறகு பள்ளிக்கூடத்துக்கு படிப்புக்கு முடிச்சதுக்கு பிறகு அவருடைய ரைஸ் மில் அவர் இருந்தார். ரைஸ் மில்ல வேலை பார்க்கறவங்க பெண்கள் சனிக்கிழமை தான் கூலி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், எங்களுடைய கருப்பு எம்ஜிஆரை விட ஒரு படி மேல. எம்ஜிஆரை விட ஒரு படி மேல திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் போது கூட சாப்பாட்டுல ABC மேல ஒரு ரகம், நடுவுல ஒரு ரகம், கீழே ஒரு ரகம் பாகுபாடு இருந்தது சினிமாவுல சாப்பாட்டுல. ஆனா புரட்சி கலைஞர் அவர்களுடைய உலகம் மகன் ஷூட்டிங்ல தான், நான் என்ன சாப்பிடணும் அதே சாப்பாடு கீழே வரைக்கும் கொண்டு கூடன்னு சொன்னவர் புரட்சி கலைஞர் எங்கள் ஆசை. நான் தான் சொல்லுவேன், மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், தட் இஸ் எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர். மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊரு. கோபால மேனன் எம்ஜிஆருடைய தந்தையார் பேரு ராமச்சந்திரன். எம்ஜிஆருடைய இயற்பெயர் தட் இஸ் எம்ஜிஆர். எம்ஜிஆரை விட ஒரு படி மேலதான் எங்களுடைய புரட்சி கலைஞர்.
எப்படின்னு கேக்குறீங்களா? அது உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி அடுத்த நாள் பத்திரிகையில வந்துடும், பேப்பர்ல வந்துடும். ஆனா எங்களுடைய தலைவர் உதவி செஞ்சா வெளியில தெரியாது. அதை நான் எத்தனையோ முறை நானே பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன். பராசக்தியில சிவாஜி சார் வசனம் பேசுறேன், நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, ஏன் இவ்வளவு அக்கறைன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நான் நேரடியாக பார்த்தேன். எப்போ தெரியுமா? ஒரு நாள் காலையில் சரியாக 8:30 மணி இருக்கும். கேப்டன் அவர்கள் எனக்கு போன் பண்றார், ஷூட்டிங் இருக்கா இன்னைக்கு அப்படின்றது. இல்ல கேப்டன் அப்படின்னு. எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கிற கேப்டன், கொஞ்சம் ஆபீஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கேப்டன் வந்து மரியாதையா பேசுவார். நீங்க நாங்க என்ன பேசுவார். வயசுல மூத்தானாலும் சரி, வயசுல இளையானாலும் சரி, நீங்க நாங்க என்ன பேசுவார். நீங்க உடனே கொஞ்சம் வர முடியுமா? நான் போறேன். தலைவர் அவர்கள் அவர் மட்டும்தான் இருக்காரு ஆபீஸ்ல. லுங்கி கட்டி இருக்கிறாரு, ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கிறாரு. நான் போறேன். கேப்டன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு 100 ரூபாய் கட்ட எடுத்து அப்படியே டேபிள்ல வைக்கிறாரு எனக்கு முன்னாடி. நான் எப்போதுமே கேப்டன் முன்னாடி உட்கார மாட்டேன். என்னை உட்கார சொன்னாரு. இல்ல கேப்டன் நான் நிக்கிறேன் அப்படின்னு. அவர் அந்த 100 ரூபாய் கட்ட அப்படி இப்படி வச்சார். என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குஞ்சரமால் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், கேப்டன் இந்த தேனி குஞ்சரமால் தானே அப்படின்னு. ஆமா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து போன் பண்ணிச்சு. அவங்க பொண்ணு பேரு சாந்தி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பணத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய மாலை ஒண்ணு வாங்கிட்டு தேனி குஞ்சரமால் வந்து திருப்பாச்சியில பாட்டியம்மாவா வருவாங்க. திருப்பாச்சியில வேற ஒருத்தர் கூட நடிச்சவங்க. ஆனா உதவி செஞ்சது எங்க தலைவர் தான், கேப்டன் தான். அவன் அல்ல, நான் கூட நடிச்சேன். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். புடிச்சு கேட்டுக்கடா அப்படின்னு ஒரு நாட்டாமையா ஒரு கேரக்டர்ல நடிச்சேன். அப்போ கேப்டன் சொல்றாரு, ஒரு மாலையை வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு மரியாதை செஞ்சுட்டு, அந்த அம்மாவோட பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி யாருன்னு கேளுங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு பணம் கொடுக்காதீங்க. அந்த அம்மாவை உள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு, கேப்டன் இந்த பணத்தை கொடுக்க சொன்னாரு, நீங்க போன் பண்ணினீங்களா? இறுதி சடங்குக்கு பணம் இல்ல, அதனால கேப்டன் வந்து இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. நீங்க அந்த பணத்தை கொடுங்க, மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டால் எனக்கு திரும்ப போன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னவர் எங்க ஆளு, எங்க கேப்டன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். டிசம்பர் 28, 2023 அந்த கூட்டம் வந்தது. சும்மா ஒண்ணு இல்லைங்க, அந்த கூட்டம் சும்மா ஒண்ணு வரல. 1.5 கோடி பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அந்த லட்ச கூட்டங்க. எங்க தலைவர் தலைவர் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுங்களா? என் பசங்க 2 பேரும் டாக்டர், எனக்கும் உதவி செஞ்சிருக்காரு. எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. நீங்க சினிமாவில் 420 கலைஞர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா? எத்தனையோ நடிகரை உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ இயக்குநரை உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ ஃபைட் மாஸ்டர் உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ ப்ரொடக்ஷன் மாயா உருவாக்கி இருக்கிறார். 420 பேர் உருவாக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு 2000 குடும்பம் சினிமா குடும்பம் வாழணும்னா அதுக்கு காரணம் கிடைக்கல. அவர் நடிக்கும் போதே அவருடைய சம்பளத்துல ஒரு பகுதியை வந்து ஏழைகளுக்கு கொடுத்தார். 1990 இருந்து 95 வரைக்கும் ஏழை எளிய மக்கள் படிக்கணும்ங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் வருஷத்தோறும் கொடுத்தார். 95 இருந்து 2000 வரைக்கும் வருஷத்தோறும் ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய்.